வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் முள்ளங்கி தாங்க. ஆனால் கத்திரிக்காய் நட்டதும் இங்கே நட்டோம். ஆனால் கத்திரிக்காய் எல்லாம் மழை வெள்ளம் அடித்து நம்ம கத்திரிக்காய் நாற்றெல்லாம் அழுகி போயிடுச்சுங்க. ரொம்ப கவலையாயிடுச்சுக்குங்க. கத்திரிக்காய் மரம் விளைஞ்சி தான் அழகாக பூ வச்சு காய் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம கத்திரிக்காய் வரவே இல்லைங்க. பெங்களூரில் நல்ல மழையால் வேற எல்லா இடத்துலையும் தான் மழை. ஆனால் சரி, இங்கே மழை குளிர்ச்சி பூமியால் நல்ல மழை நீரோட்டம் இருந்தாவே அந்த கத்திரிக்காய் செடி சரியாக வளராதுங்க. அதுக்கு நல்லா வெயில் தேவை. அதனால் பரவாயில்லைங்க. நம்மளுக்கு தான் சேஃப்டிக்கு முள்ளங்கி விதை போட்டோம்ல, அது வந்துச்சுங்க. கத்திரிக்காய் நாற்று இல்லைன்னா கத்திரிக்காய் இல்லைன்னா என்னங்க, முள்ளங்கி இருக்குது இல்லைங்க. பரவாயில்ல, அதுவே சந்தோஷமாக இருக்குது. சரி விடுங்க, நம்ம என்ன காசாக பணமா, ஏதோ உழைப்பு தாங்க. பரவாயில்ல, இது இல்லைனாலும் நம்ம உழைப்புக்கேற்ற ஏதோ ஒன்று விளைச்சல் நம்மளுக்கு வந்துருச்சு இல்லைங்க. நம்ம வீட்டு தோட்டம் கூட இல்லை, இது ஊரான் வீட்டு தோட்டத்தில் நம்ம சும்மா கொத்தி போட்டதில் ஏதோ ஒரு ஆசை தான், மழை வருது அதிலே விளைஞ்சிடோன்னு. பரவாயில்ல, கத்திரிக்காய் இருந்தாலும் ஒரு ரெண்டு செடி தாங்க அந்த மூலையில் இருக்குது. அது கூட எப்படி போகுன்னே தெரியாதுங்க. உசரமாக வந்த செடியே அழுகி போச்சு. பரவாயில்ல, இது நம்ம முள்ளங்கி எப்போவுமே சும்மா வேற தூவினாவே போதுங்க, அப்படியே நம்மளுக்கு வந்துடும் முள்ளங்கி. பாருங்கள், சும்மா தூவி விட்டேன், எப்படி வந்துச்சு பாருங்கள் முள்ளங்கி. இதுலேயே நிறைய செடியெலாம் பக்கத்தில் இருக்கவே நல்லா பிடுங்கி கலாசி இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம தூவி விட்டோம்ல, அது அங்கங்கே இந்த மழையில் வெள்ளத்தில் எப்படி பரவுச்சு, அப்படி கொத்தாக வந்துச்சு செடி. பரவாயில்ல, நம்மளுக்கு தேவையான முள்ளங்கி இதுவே நம்ம 4-5 பேர் வீட்டுக்கு கொடுக்கலாம் முள்ளங்கி. அவ்வளோ தூரம் இருக்குது. எப்படின்னு 4-5 வாட்டியாட்டும் பிடுங்கிறது டைம் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் அழுகியாக வந்துச்சு கத்திரிக்காய் நட்டது வரலையேன்னு, ஒரு பக்கம் முள்ளங்கி நல்லா வந்திருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு இன்னும் நம்ம நல்லா வரப்பு வாக்க கட்டி நல்லா அதெல்லாம் நட்டுருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் முள்ளங்கி. ஏன்னா அதுக்கு அப்படி தான் ஆழமாக நல்லா மண் கூட்டி நல்லா பண்ணியிருந்தால் நல்லா வந்திருக்கும். பரவாயில்ல விடுங்க, ஏதோ ஒன்று. நம்ம என்ன வெறுப்பாக இருக்கிறேன்னு வீட்டில் சும்மா இருக்கிறோனால வீட்டு வேலை கூட ரொம்ப டைட்டாக இருக்குங்க. ஏதோ ஒரு கொஞ்சம் டைம் பாஸ் டைமில் இந்த மாதிரி வேலைங்க செய்யவே நம்மளுக்கு தேவையான காயெல்லாம் நம்மளுக்கு அருகிலே கிடச்சிருது. நம்ம என்ன கடைக்கு போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்க. வீட்டில் காய் இல்லைன்னா நம்ம எவ்வளோ மனசு பாடுபடும் தெரியுமா. அதுவே பாருங்கள், தோட்டத்தில் நம்ம வேலைங்க அழகாக வீட்டுக்கு அப்படியே வீட்டிலேருந்து வந்தோமா, சடையில் தோட்டத்தில் இன்னுமா ஃப்ரெஷ்ஷாக காய் சாப்பிடும் போது எனக்கு அவ்வளோ மன நிறைவாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ காய், ஒரே ஆனந்தம்தான் முள்ளங்கி பார்க்க. இன்றைக்கி முள்ளங்கி பொரியல் தான், போய் முள்ளங்கியை பொரித்து சாப்பிட வேண்டியது தாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. இன்னொரு டைம் கடைக்கிட்ட விடுங்க, இன்னும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் இன்னொரு டைம் பிடிங்கிக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்களாங்க, 2 செடி இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா அவரைக்காவும் இருக்குது. அவரைக்காய் செடி கொடி ஓடி இருக்குதுங்க. அவரைக்காவும் வந்துடும். அந்த அவரைக்காய் கூட மாடு உள்ளே பூந்து கண்ணுக்குட்டி மாடு மேய்ஞ்சிட்டு போயிடுதுங்க. அவரைக்காய் செடி ஒரு டைம் மேய்ஞ்சிட்டு மறுபடியும் இருந்தாலும் பரவாயில்ல. மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி தேடி பார்த்தா கூட மறுபடியும் பார்த்தா முள்ளங்கி இருக்குதுங்க. சரிங்க, போதும் நம்மளுக்கு தேவையான முள்ளங்கியை பிடுங்கியாச்சு. நம்மளும் போய் சேருவோம். முள்ளங்கி நீரோட்ட பொருளுங்க. இந்த நீர் சத்து நம்மளுக்கு நல்லது உடம்புக்கு. எனக்கு முள்ளங்கினா பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் யாருக்காவது முள்ளங்கி பிடிக்குமா? பிடிச்சா சொல்லுங்கள், கொடுத்து அனுப்புகிறேன், வாங்கிக்குங்க. கொரியரில் போட்டு அனுப்புகிறேன். ஆனால் தக்க ஓடிடும் நான் கொரியரில் போட்டு அனுப்புறதுக்குள்ளே. நான் இது சீக்கிரமான ஒரு பொருள், அப்படியே உள்ளே தக்க ஓடிடுங்க. மேலே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கட்டையெல்லாம் பாதுகாப்பு இருந்து இது மேலே ஏறி மாடு மேய்ஞ்சிட்டு போயிருக்குதுங்க. என்ன பண்ணலாம் அதுக்கு? இது இருக்குதுன்னு தான் நான் பாதுகாப்புக்கே அங்கே கொத்தி நட்டேன். இது உள்ளே அவரைக்காய் செடியை மேய்ஞ்சிட்டு போயிடுச்சுங்க மாடுங்க. அதுக்கு எங்கே பச்சை பசேல்னு இருக்குதோ அங்கே மேய்ஞ்சிட்டு போயிடுதுங்க.
ஓகே பாய். நான் ரொம்ப ஹாப்பினஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.